வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தினமும் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளை நான் வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய களத்திற்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு நன்றி. பல நண்பர்கள் நீங்கள் இதுபோன்ற கருத்துக்களை பதிவிட்டு கொண்டே இருங்கள், எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு நிரந்தரமாக உண்டு என்கின்ற பொழுது மேனி புல்லரித்து நிற்கக்கூடிய ஒரு காட்சியை நான் உணர்ந்தேன். இன்றைய சூழலில் நாம் பல விடயங்களை குறித்து பார்க்க வேண்டியதிருக்கிறது. அதில் பிரதானமாக வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்திய செய்திகளையும் நாம் இங்கு அலச வேண்டியதாக இருக்கின்றது. நாடாளுமன்றத்தில் ஒருவர் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர் உறுப்பினராக செல்லக்கூடியவர் தனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு தாருங்கள் என்ற கோரிக்கையை அவர் கடிதம் மூலம் தெரிவிக்க வேண்டும். அப்படி தெரிவிக்கின்ற பட்சத்தில் அவருக்கு ஒன்றில் உங்களுக்கு நேரம் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்கின்ற பதில் சொல்லப்படும், அல்லது உங்களுக்கு நேரம் ஒதுக்கி இருக்கிறது என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய செய்தி சொல்லப்படும். ஆனால் அனுரா அவர்களுடைய ஆட்சியில், அனுரா அவர்கள் இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் நாடாளுமன்ற உறுப்பினராக யாழ்ப்பாணத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்டு இன்று நாடாளுமன்றத்தில் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய அர்ஜுனா அவர்களுக்கு நடந்த விடயங்கள் சற்று சிந்திக்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. அவர் எதிர்க்கட்சி தலைவரை சந்தித்து எனக்கு நீங்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுங்கள், காரணம் எங்கள் மக்களுக்கு இருக்கக்கூடிய இக்கட்டுகளை குறித்து நான் பேச வேண்டியது இருக்கிறது. ஒரு மருத்துவமனையில் பலரை வேலைக்கு சேர்த்திருந்தார்கள், அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படவில்லை. வேலைக்கு சேர்த்திருந்த ஒரு சிலரை வெளியே ஏற்றிவிட்டார்கள். இவர்களுக்கெல்லாம் விடிவு தருகிறேன் என்று அவர்களுக்கான ஒரு விடிவை நான் கொண்டு வந்து தருகிறேன் என்று அறிவித்துவிட்டு வந்திருக்கிறேன். அவர்கள் குறித்த செய்திகளை நான் இந்த அவையிலே பேச வேண்டியது இருக்கிறது. அதுபோல எங்கள் மக்களுக்கு தேவையான விடயங்களை குறித்து நான் இந்த அவையிலே பேச வேண்டியது இருக்கிறது. எனவே எனக்கு நீங்கள் அதற்கான அனுமதியை தாருங்கள் என்று ஒரு கடிதத்தை கொடுக்கின்றார். ஆனால் இந்த கடிதம் ஒரு கிணற்றில் போட்ட கல்லு போல அமைதியாகவே இருக்கின்றது. வைத்தியர் அர்ஜுனா தனக்கு இதிலிருந்து பதில் வரும் என்று எதிர்பார்க்கின்றார், ஆனால் பதில் வரவில்லை. இந்த சூழலில் நாடாளுமன்றத்தில் அவருக்கு ஒரு நிமிடம் கிடைக்கின்றது. அந்த நிமிடத்தில் அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுகின்றார். இந்த அவைக்கு நான் வணக்கம் சொல்கின்றேன். நான் யாழ்ப்பாண நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து வந்திருக்கின்றேன். எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு தாருங்கள் என்று நான் கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறேன் எதிர்க்கட்சி தலைவருக்கு. ஆனால் இதுவரை பேசுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை என்று முதல் நாள் அந்த கருத்தை வைக்கின்றார். அந்த கருத்தை கேட்டபொழுது அதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. அதற்குள் சபாநாயகரிடம் வேறொரு கேள்வி கேட்கப்படுகின்றன. அந்த கேள்வி வைத்தியர் மீது நடத்த இருக்கக்கூடிய விசாரணையும் வைத்தியருடைய பதவி தொடருமா என்கின்ற கேள்வியை மையப்படுத்தி ஒரு விடயம் கேட்கப்படுகின்றது. அதற்கு நாங்கள் ஆய்வுக்குழு வைத்திருக்கிறோம், அந்த குழு ஆய்ந்து அதற்கான முடிவை தருவார்கள் என்கின்ற கருத்தை சபாநாயகர்கள் எடுத்து வைக்கிறார். எனவே வைத்தியர் தன்னுடைய குறைபாடை சொல்லிவிட்டார். எனவே வைத்தியருக்கு பேசுவதற்கான ஒரு களத்தை கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை இருந்தன. ஆனால் வைத்தியருக்கு அந்த களம் கொடுக்கப்படவில்லை. இரண்டாவது நாளும் அதை குறித்த செய்தியை அவர் கொண்டு போகின்றார். நான் நேற்றும் குறிப்பிட்டேன், இன்றும் குறிப்பிடுகின்றேன். நான் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்து வீணாக வந்துவிட்டு சென்று கொண்டு இருக்கின்றேன். எனவே எனக்கு பேசுவதற்கான ஒரு களத்தை கொடுத்தால்தான் எங்கள் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை குறித்து என்னால் பேச முடியும். அதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தாருங்கள் என்று அவர் கருத்தை பதிவிடுகின்றார். அதற்கும் எந்தவிதமான பதிலும் வரவில்லை. எனவே வைத்தியர் இன்று தன்னுடைய இறுதி முடிவாக ஒரு கடிதத்தை எழுதுகின்றார். அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிடுகின்ற விடயம், நான் இந்த யாழ்ப்பாணம் தொகுதியிலிருந்து மக்களுடைய வாக்குகளை பெற்று நான் உறுப்பினராக வந்திருக்கின்றேன். இந்த நாடாளுமன்றம் மக்கள் குறைகளை பேசுவதற்கான ஒரு களத்தை உருவாக்கக்கூடிய நாடாளுமன்றம். இந்த நாடாளுமன்றத்தில் என்னுடைய தொகுதி மக்களுடைய பிரச்சனைகளை பேச வேண்டும் என்பதை மையப்படுத்தி நான் தினமும் உங்களிடம் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்கின்றேன். ஆனால் அதற்கான களங்கள் இதுவரை உருவாக்கப்படவில்லை. கிடைக்கும் என்கின்றார்கள், அல்லது அதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்கின்றார்கள். ஆனால் அவைகள் அமைகின்றதா என்கின்ற பொழுது இல்லை. தொடர்ச்சியாகவே இந்த புறக்கணிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுதெல்லாம் என் மனதிற்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றிவிட்டது. ஒருவேளை நான் சிறுபான்மை இனத்தை சார்ந்தவன் என்கின்ற காரணத்தினால் இந்த மன்றம் என்னுடைய குரலை கேட்பதற்கும் எனக்கு அனுமதி அளிப்பதற்கும் அது ஒரு எதிர்ப்பை காட்டுகின்றதா, அல்லது அது என்னை புறந்தள்ளுவதற்கான ஒரு களத்தை எடுக்கிறதா என்கின்ற கேள்விதான் என் மனதிற்குள் எழும்புகின்றது.
மிகவும் வேதனையோடு நான் ஒரு பதிவை உங்கள் முன்னால் வைக்கின்றேன். எனக்கு நீங்கள் பேசுவதற்கு வாய்ப்பு தரவில்லை என்றால் நான் இந்த மன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்வதை தவிர என்னால் வேறு ஒன்றும் செய்ய முடியாது. எனவே இந்த கடிதத்தில் அதை குறித்த செய்தியை நான் பதிவிட்டிருக்கின்றேன். நான் இந்த மன்றத்தில் இருந்து வெளியேறுவதற்கான ஒரு சூழல் அமைகிறது என்றால் இந்த மன்றம் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்காத காரணத்தினால் இந்த மன்றத்திலிருந்து வெளியேறுகிறேன் என்பதுதான் நிஜம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த கடிதம் கொடுக்கப்பட்ட பின்பு வைத்தியருக்கு ஒரு பேசுவதற்கான ஒரு களம் கிடைக்கும், அல்லது வைத்தியர் தான் சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைப்பதற்கான ஒரு களம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எல்லோரிடமும் இருக்கின்றது. ஆனால் அதற்கான சூழல் அமையுமா என்றால் இல்லை என்பதாகத்தான் நம்மால் எடுத்து வைக்க முடிகின்றது. காரணம், ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அவர்களை சுற்றி அமர்ந்து பயணித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் யாருமே வைத்தியருக்கு ஒரு அதிகாரத்தை அல்லது அவர் பேசுவதற்கான ஒரு களத்தை கொடுத்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். அந்த தெளிவின் வெளிப்பாடு அது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கலாம், ஆண்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் வைத்தியருக்கான ஒரு களத்தை உருவாக்கிவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள் என்பதை நாம் உணர முடிகின்றது. எனவே வைத்தியர் பேசுவதற்கான ஒரு களத்தை கொடுப்பது என்பது குதிரைக்கு கொம்பு முளைத்தது போன்ற ஒரு சூழல்தான் இப்போது உள்ள நாடாளுமன்றத்தின் நிகழ்வுகளை வைத்து பார்க்க முடிகின்றது. இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்க தொடங்கியவுடன் வைத்தியர் சார்ந்த வேறு பல பிரச்சனைகள் முடுக்கிவிடப்படுகின்றன. குறிப்பாக வைத்தியரை மையப்படுத்தி எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணியம் சார்ந்த விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை பூதாகரமாக கொண்டு வந்து அதனை மக்கள் மன்றத்தில் வேறொரு கோணத்தில் திரித்து வைத்தியருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்து நிறுத்தி வைத்தியர் என்கின்ற அந்த பெயரின் மீது ஒரு அவமானத்தை கொண்டு வந்து நிறுத்துவதற்கான ஒரு களத்தை உருவாக்கக்கூடிய அரசியல் வேலைகளை எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். நீங்கள் எங்குமே அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களை பார்ப்பீர்கள் என்றால் ஒரு விடயம் உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். திடீரென்று ஒரு பிரச்சனை வேகம் கட்டத் தொடங்கும். அப்படி வேகம் கட்டுகின்ற பொழுது மக்கள் மத்தியில் அந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்க தொடங்கும். இந்த விஸ்வரூபம் அந்த ஆண்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களோ அல்லது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் யார் தவறு செய்கிறார்களோ அவர்களுக்கு எதிரான ஒரு திருப்பத்தை அது கொண்டு வரும். அந்த சூழலில் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு வேறொரு பிரச்சனையை விஸ்வரூபம் எடுக்க வைப்பதற்கு இந்த அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் முனைப்பு காட்டுவார்கள். அப்படி என்றால் முதலில் இருந்த பிரச்சனை திசை திருப்பப்பட்டு விடும் என்பதுதான் பதிவு. இதைத்தான் வைத்தியர் விடயத்திலும் இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும் என்கின்ற கருத்துக்களை வைத்து போராடி கொண்டிருக்கக்கூடிய வைத்தியருடைய தார்மீகமான உரிமைகளை சிதைப்பதற்காக அவர் மீது வேறு பல புகார்களை கொண்டு வந்து நிறுத்தி அதனை மையப்படுத்திய செய்திகளுக்கு முதன்மை கொடுக்கக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய விடயங்களை நாம் பார்க்க முடிகின்றது. வைத்தியர் மக்கள் சார்ந்த விடயங்களுக்காக பேசுவதற்கு துடிக்கிறார். அவருக்கான ஆதரவு களத்தை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற கருத்துதான் இப்பொழுது வலுவடைய தொடங்கி இருக்கின்றது. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.